வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் செப்டம்பர் மாதம் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கான புக்கிங்ஸ்லாம் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி தேதி 19. 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு புக்கிங் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. ஆர்ஜித சேவையில் இது வரும். 4 சேவைகள் இந்த இதில் புக் பண்ண முடியும். சுப்ரபாத சேவை, தோமால சேவை, அர்ச்சனை சேவை, அஷ்டதள பாத பத்மாராதன சேவைன்னு 4 சேவைகளும் அந்த இதில் புக் பண்ண முடியுங்க. இந்த சேவை பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி காலைல 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். 20ஆம் தேதி காலைல 10 மணி வரைக்கும் இது 2 நாள் அப்படி புக்கிங் ஓப்பன்லேயே இருக்கும். இது என்ன ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறது தான். அது டிக்கெட் எடுக்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு உங்கள் பேர், ஆதார் கார்டை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறது. எந்த தேதியில் என்ன சேவைகள் நீங்கள் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கேட்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்டு மெசேஜ் வந்துடும். அதை வச்சுக்கிட்டு 20ஆம் தேதி காலைல 10 மணிக்கு முடிஞ்ச பிறகு 12 மணிக்கு குலுக்கல் நடக்கும். அந்த குலுக்கலில் நம்ம பேர் செலக்ட் ஆனால் நம்ம ஃபோனுக்கு மெசேஜ் வரும். இல்லைனா நம்ம புக்கிங் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு டீட்டெயில் தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு பணம் கட்டுறதுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 நாளுக்குள்ளே நம்ம பணம் கட்டிட்டு இந்த சேவையை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியுங்க. அந்த மாதிரி உள்ள ஆப்ஷன் உள்ள எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் சேவை இது. இது எல்லாருமே ட்ரை பண்ணலாங்க. இது எந்த லிமிட்டும் கிடையாது. எல்லோரும் பண்ணலாம். இந்த சேவைகளில் பார்த்தீங்கன்னா கையில் குழந்தைகள்லாம் கூட அழைச்சிட்டு போகிறதுக்கு அலௌடு கிடையாதுங்க. நார்மலாக சேவைகளில் பார்த்தீங்கன்னா 12 வயசுக்குள்ளே உள்ளவங்க டிக்கெட் கிடையாது. அவங்கள அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த சேவைகளில் கிடையாது. யாராக இருந்தாலும் டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகணும். அந்த மாதிரி தான் இது. 10 வயசு 8 வயசு அது மாதிரிலாம் கணக்கு கிடையாது. டிக்கெட் இல்லைன்னா அலௌடு கிடையாது. அந்த மாதிரி தான் இது. ரொம்ப முக்கியமாக இருக்கிற இந்த 4 சேவைகளும் பெருமாளை மிக மிக அருகில் போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய சேவைகள். அதனால் இதெல்லாம் லக்கி ட்ராவில் வச்சுருக்காங்க. இதில் சுப்ரபாத சேவை பார்த்திங்கன்னா 2 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 3 மணிக்கு இந்த சேவை நடக்குங்க. 3லேருந்து 3:30 வரைக்கும் அந்த சுப்ரபாத பாராயணம் நடக்கும். ஒரு நாளைக்கு 250 பேர்லேருந்து 270 பேர் இவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். எல்லா நாளும் உண்டு. 30 நாளும் இதில் கலந்துக்க முடியும். எல்லா நாளும் ஓப்பனில் இருக்கும். 120 ரூபாங்க இதுக்கு டிக்கெட்டு. அந்த கருடாழ்வார் மண்டபம் நம்ம சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளில வரோம் பாருங்கள். அந்த இடத்துல எல்லோரும் நிற்க வச்சுட்டு சுப்ரபாத பாராயணம் நடக்கும். அந்த பாராயணம் முடிஞ்ச பிறகு அந்த கதவை திறந்து உள்ளே போவாங்க. அவங்களோட நம்மளும் உள்ளே போகலாம். உள்ளே போய் பெருமாளை மிக அருகில் போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். அந்த மாதிரி வாய்ப்பு இதில் இருக்குது. எல்லா நாளும் பண்ண முடியும் அதை. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தோமால சேவை. இது முடிஞ்ச உடனே அடுத்தது தோமால சேவை. சுப்ரபாத தரிசன பக்தர்கள்லாம் வெளில வந்த உடனே அடுத்தது தோமால சேவை பக்தர்கள் உள்ளே விடுவாங்க. அந்த மாதிரி தான் அது. இந்த தோமால சேவை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள் மட்டும்தாங்க பக்தர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது டெய்லியும் சேவை நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் அந்த எல்லா நாளும் பக்தர்களுக்கு அலோடு கிடையாது. செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள் மட்டும்தான். இது 3 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 3லேருந்து 4 வரைக்கும் இந்த சேவை நடக்கும். இதுக்கு டிக்கெட் 220 ரூபாங்க டிக்கெட்டு. ஒரு நாளைக்கு 10 பேர் மட்டும் தாங்க அலோடு. இது கோயிலுக்கு உள்ளார போயிட்டோம்னு வச்சிங்களேன், கருடாழ்வார் மண்டபத்தை தாண்டி வரிசையாக எல்லோரும் உட்கார வச்சுருவாங்க. நம்ம ஆன்லைனில் பண்ணுறவங்க இல்லாமல் தவிர ஆஃப்லைனில் பண்ணுறவங்களும் வருவாங்க. அவங்க ஒரு 10 பேர் வருவாங்க. அது தவிர விஐபிகள் ஒரு சில பேர் இருப்பாங்க. எல்லாரையும் லைனாக உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டு பெருமாளுக்கு தோமால சேவை பூஜை நடக்கும். தோமால சேவைனா பெருமாளுக்கு மலர்களாலேயே அலங்காரம் பண்ணுவாங்க. ஒரு பெருமாளுக்கு திருவடியிலேருந்து அவருக்கு சிரஸ் வரைக்கும் போடுற ஒரு மாலைகளுக்கும் பேர் இருக்குங்க. அந்த எல்லா மாலைகளையும் பெருமாளுக்கு சாத்தி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இந்த சேவை நடக்கும். அது வரைக்கும் நம்ம பெருமாளுக்கு ஏற்றாலும் அமர்ந்து பெருமாளை திவ்யமாக ரசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான சேவைங்க இது. தோமாலை சேவைன்னு பேர். 220 ரூபா டிக்கெட்டு. இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வாரத்துக்கு 3 நாள் மட்டும்தான். செவ்வாய், புதன், வியாழன் மட்டும்தான். இதுக்கு அடுத்து அதே மாதிரி தாங்க அர்ச்சனை சேவை. அர்ச்சனை சேவை இதே மாதிரி தான். செவ்வாய், புதன், வியாழன் தான். 3 நாள் தான். அதுவும் 10 பேர் தான். இதோட டிக்கெட் விலையும் 220 ரூபாங்க. தோமால சேவை இதுவும் ஒரே மாதிரி தான். தோமால சேவை முடிஞ்சோடனே அவங்க வெளில வந்த பிறகு அடுத்தது அர்ச்சனை சேவை. இந்த சேவைக்கு உள்ள பக்தர்கள்லாம் உள்ளே அனுப்புவாங்க. அதே மாதிரி பெருமாளுக்கு ஏற்றாப்புல அமர்ந்து பெருமாளுக்கு அர்ச்சனை நடக்கும். பெருமாளுடைய 1008 திருநாமங்களை சொல்லி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணும்போது நம்ம பெருமாளை ஏற்றாப்புல அமர்ந்து நிதானமாக ரசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான சேவைங்க இதுவும். இந்த சேவையும் வாரத்துக்கு 3 நாள் மட்டும்தான். செவ்வாய், புதன், வியாழன் மட்டும்தான். அதுவும் 10 பேர் மட்டும்தாங்க. இதுக்கு அடுத்தது அஷ்டதள பாத பத்மாராதன சேவை. இந்த சேவை காலைல 8:30 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 9 மணிக்கு இந்த சேவை நடக்கும். 9லேருந்து 9:30 வரைக்கும் நடக்கும். அதே மாதிரி தான் அது. பெருமாளுக்கு ஏற்றாப்புல எல்லாரையும் அமர வச்சுருவாங்க. ஒரு நாளைக்கு இது 60 பேருங்க. அது செவ்வாய்க்கிழமை மட்டும்தாங்க. இது வாரத்துக்கு ஒரே நாள் மட்டும்தான் பக்தர்கள் அலோடு. செவ்வாய்க்கிழமை மட்டும்தான். எல்லா 60 பேர் ஒரு நாளைக்கு எல்லாரையும் இங்கே ஏற்றாப்புல உட்கார வச்சுட்டு பெருமாளுடைய திருவடிகளில் 108 தங்கத் தாமரை மலர்களால் அவருக்கு 108 திருநாமங்களை சொல்லி பெருமாளுக்கு சாத்துவாங்க அந்த தங்கத் தாமரை மலர்களை. ரொம்ப ஒரு அருமையான சேவைங்க. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த சேவை. இந்த மாதிரி சேவைகளில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் லக்கி டிப்பில் நீங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். யார் வேணாலும் ரிஜிஸ்டர் பண்ணலாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் அடுத்தது பணம் கட்ட முடியும். அதனால் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேவைகள்லாம் எப்படி புக் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் சில சேவா எலக்ட்ரானிக் டிப்புன்னு கரெக்டாக காட்டும். அதில் நீங்கள் புக் ஹியர்னு இருக்கிறதுல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வரும். அதில்
பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கொடுங்க. அடுத்தது உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அதை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 2 பேர் தான் அதில் பண்ண முடியும். 2 பேர் பண்ணுறதுன்னா அது ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 2 பேரோட ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுங்க. அடுத்தது இந்த சேவைகள்லாம் காட்டும். ஃபஸ்ட்டு தோமால சேவா, அர்ச்சனை சேவா, அஷ்டதல பாத பத்மாராதனா, கடைசியாக சுப்ரபாதம் 4 சேவையும் காட்டும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அடுத்த டேட்டு, கேலண்டர் டேட்டுக்கு சேவா டேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த மந்த்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகுங்க. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வரிசையாக ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஎம்எல்னு போட்டிருக்கும், அது தோமாலா. அதுக்கடுத்து ஏஆர்சின்னு போட்டிருக்குது அர்ச்சனா. அதுக்கடுத்தது ஏஎஸ்டிஎல்னு போட்டிருக்கும், அது வந்து அஷ்டதல பாத பத்மாராதனா. கடைசியாக இருக்கிறது சுப்ரபாதம் எஸ்யூபின்னு போட்டிருக்கும். இந்த 4 சேவைகளும் பார்த்தீங்கன்னா என்னென்னைக்கு என்னென்ன டேட்டில் அலோடு உண்டுன்னு வரிசையாக போட்டிருப்பாங்க, எவ்வளோ நபர்கள்னு போட்டிருப்பாங்க. அதில் சுப்ரபாதம் பாருங்கள், 250, 270, 263 வரிசையாக எல்லா நாளும் இருக்கும் பாருங்கள். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த தேதியில் வேணுமோ அந்த தேதியில் நீங்கள் சுப்ரபாத டேட், அந்த டேட்டில் 250, 260 பாருங்கள், அதை தொட்டிங்கன்னா போதும், அந்த டேட்டு கிளிக் ஆகிடும். அதுக்கடுத்து தோமால சேவை பாருங்கள், செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாட்கள் மட்டும் இருக்கும். வாரத்துக்கு 3 நாள், அதுமாரி 4 வாரமும் இருக்கும் பாருங்கள். அந்த டேட்டில் உங்களுக்கு எதாவது வேணும்னா அதில் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதுமாரி அர்ச்சனாவும் பண்ணலாம், அதுமாரி அஷ்டத்தில் பாத பத்மாராதனாவும் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள் 10, 10, 60ன்னு போட்டிருக்கு பாருங்கள். செவ்வாய்க்கிழமையில் 10 பேர் தான். அது தோமால சேவை 10 பேர், அர்ச்சனை சேவை 10 பேர், அஷ்டதல பாத பத்மாராதனா 60 பேர், இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற நாட்களில் வேணுங்கிற சேவையை நீங்கள் புக் பண்ணலாம். ஒன்று தான் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாதுங்க. நீங்கள் எத்தனை டேட் வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். தோமால சேவை எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், அர்ச்சனை சேவை எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அதுமாரி சுப்ரபாதம் தனித்தனியாக என்னைக்கு டேட்டில் வேணுமோ அந்த குறிப்பிட்ட டேட்டில் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதம் பூரா என்னைக்கு டேட்டில் கிடைச்சாலும் சரி தான், எந்த சேவை கிடைச்சாலும் சரி தான், நான் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு போய் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா, இந்த காலண்டரில் மேலே பாருங்கள் செலக்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க. அந்த மாதம் பூரா 30 நாளும் என்னென்ன சேவைகள்லாம் அவைலபிள் இருக்கோ எல்லாம் கிளிக் ஆகிடும். 4 சேவைகளும் எல்லா நாட்களும் அந்த சேவைகள்லாம் என்றைக்கு பார்ட்டிசிபேட் நடக்குதோ அன்றைக்கி எல்லாமே கிளிக் ஆகிடும். எல்லாமே க்ரீன் கலரில் டிக்கு வந்துடும் பாருங்கள். அவ்வளோதாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இது கொண்டு கண்டினியூ கொடுங்க. கீழே கடைசியில் பாருங்கள் கண்டினியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் பேக்கு போய் அதில் உங்களுக்கு சப்மிட் கேட்கும், கன்ஃபார்மானு கேட்கும். இந்த டேட்லாம் கிளிக் ஆகி காட்டும், இதெல்லாம் ஓகே தானு பார்த்துக்கிட்டு கன்ஃபார்ம் கொடுங்கன்னு கேட்கும். நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு மெசேஜ் வரும் பாருங்கள். அதிலே இருக்கும், அதிலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லி யூ ஆர் ரிஜிஸ்டர்னு வரும். உடனே உங்களுக்கு ஃபோனில் மெசேஜ் வந்துடும். டிபிடியிலேருந்து போட்டு இதுமாரி சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்டுன்னு சொல்லி வந்துடும், டீட்டெயில் வந்துடும் அதில். அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம 20ஆம் தேதி அன்றைக்கி முடிஞ்ச பிறகு 10 மணிக்கு 20ஆம் தேதி அன்றைக்கி 10 மணிக்கு முடிஞ்ச பிறகு 12 மணிக்கு குலுக்கல் நடக்கும். அதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து நமக்கு கிடச்சிருச்சுன்னா நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 12 மணிக்கு மேலே இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆப்பில் போய்ட்டு புக்கிங் ஹிஸ்ட்ரி கீழே பாருங்கள், கடைசியில் இருக்கும், மெனுக்கு பக்கத்தில் இருக்கும். அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே அதில் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் காட்டும். அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், அதில் சேவா எலக்ட்ரானிக் டிபன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் என்றைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ டேட்டு காட்டும். அதில் சக்ஸஸ்னு வரும், இல்லைன்னா ஃபெயில்னு வரும், 2ல் 1 வரும். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லக் இருந்து நீங்கள் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் வரும். அந்த பேமெண்ட் ஆப்ஷனில் பணம் கட்டிவிட்டு அந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் போய் சேவை தரிசனம் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சேவைங்க அது. ட்ரை பண்ணி பாருங்கள். 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும். இன்றைக்கி தேதி 19 தான். இன்றைக்கி ஃபுல் டேவும் இருக்கும், நாளைக்கு 10 மணி வரைக்கும் இருக்குங்க. ஒன்றும் அவசரமே பட வேண்டியதில்லை, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு தான் அது. அதனால் நிதானமாக பண்ணுங்கள். ஒரு ஆளுக்கு 2 பேர் ஒன்றும் பண்ண முடியுங்க. ஒரு ஆப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 பேர் தான் பண்ணலாம். யார் 2 பேருங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுமாரி புக் பண்ணிங்க. நிறைய பேர் போகிற பார்த்தீங்கன்னா 2 பேராக தனித்தனியாக எல்லோரும் ஆப்பில் புக் பண்ணிங்க. இல்லை வெப்சைட்லேயும் போய் பண்ணலாம். இல்லை நீங்கள் இதில் போய் பண்ணிங்கன்னா ஆப் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் உங்கள் ரிசல்ட் எடுத்து பார்த்துக்கலாம், என்ன அவைலபிள்ங்கிறது பார்த்துக்கலாம். அதுக்கு ஆப் இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு அரிய சேவை. 18லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த மாதிரி அடுத்தப்பில் ஓப்பன் ஆகிற சேவைக்கான டீட்டெயில்ஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.